ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக இந்த மாலையிலே தேவ சமூகத்தில் கூடி வருவதற்கு தேவன் அன்புக்காக அவருடைய கிருபைகளுக்காக எனக்கும் உங்கள் மத்தியிலே வந்து வசனத்தை பேசத்தக்கதாக வாய்ப்பை கொடுத்த அருமையான குருவானவர்களுக்கும் இந்த ஐஎல்சி லுத்தரன் சர்ச்சஸுடைய தலைவராக இருக்கிற அருமையான போதகர் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வாழ்த்துதல்களையும் நன்றியும் தெரிவிக்கிறேன். ஒரு வார்த்தை மாத்திரம் அவர்கள் சொன்ன வார்த்தையோடு நான் இணைக்க விரும்புகிறேன். சாதாரணமாக எல்லாருமே கோடான கோடியாக வாழ்த்துவார்கள். அந்த வசனம் அங்கே பாதியிலே நின்று விடுகிறதுன்னு நான் நம்புகிறேன். ஏனென்றால் ஆதியாகமம் 24வது அதிகாரத்தின் 60வது வசனத்தை கொஞ்சம் வாசித்தால் 2வது பகுதி நம்மை பெருக்குவதற்கு ஆண்டவர் காரணத்தை சொல்லி இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு கொஞ்சம் சுட்டி காட்ட வேண்டும். அருமையான ஒரு வாழ்த்து என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சாதாரணமாக திருமண வீடுகளிலேயும் சபைகளிலேயும் போதகர்களுடைய வாய்களிலே காணப்படுகிற அந்த பெரிய வாக்குத்தத்தமானது அது ஆண்டவரை அறியாத ஒரு லாபானுடைய வாயிலிருந்து வந்தாலும், தேவனை குறித்த சரியான அறிவில்லாத ஒரு மனிதனிடத்திலிருந்து வந்தாலும் அதை நாம் அடிக்கடி உபயோகப்படுத்துவதை மோசையும் கூட 1000 மடங்கு நீ பெருக வேண்டும் என்று ஆசீர்வதித்ததை 1வது அதிகாரம் உபாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் அதனுடைய அர்த்தம் ஆசீர்வாதத்தையும் அல்லது பெருக்கத்தையும் கொடுக்கிற அந்த வார்த்தைக்கு பின்னதாக தொக்கி இருக்கிறது the purpose. அதனுடைய தெளிவான நோக்கமும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை மாத்திரம் மறுபடியும் வாசிக்கும்படியாக நான் கேட்கிறேன். ரெபெக்காளை வாழ்த்தி எங்கள் சகோதரியே, ரெபெக்காளை வாழ்த்தி எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, நீ கோடான கோடியாக பெருகுவாயாக, உன் சந்ததியார். ஓஹோ, there is a big purpose for this blessing. உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள், பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஆகையினால் தான் நான் அவர்கள் சொன்ன ஆசீர்வாதத்தோடு கொஞ்சம் இணைத்து அதனுடைய முழு நோக்கத்தையும் புரிந்து கொண்டவர்களாகத்தான் நாம் வரும் சந்ததிக்கும் நம்முடைய தரிசனத்தை, பாரத்தை, தேவனுடைய அன்பை கடத்தி விட வேண்டும் என்று நான் முதல் நாளிலே குறிப்பிட்டேன். அதற்கு துணையாகத்தான் தமிழக சபைகளிலே ஒரு வாரம் மாத்திரம் அங்கே அவர்களால் கூடாத ஒரு சின்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று தூத்துக்குடி பக்கத்திலேயும் பீகாரிலேயும் மகாராஷ்டிராவிலேயும் 3 ஜென்னக்ஸ் சென்டரை உருவாக்கி கடந்த வருடத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 800 பேரை ஒரு வாரத்திற்கு மாத்திரம் 48 பேரை மாத்திரம் தான் எடுத்து அவர்களோடு கூட இடைப்பட்டு அவர்களை தரிசனமிக்கவர்களாக, இந்த தேசத்தை குறித்து பாரம் உள்ளவர்களாக, தேவ ஆவியானுடைய பலத்தினாலே அவர்கள் இந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியும் என்பதை காட்டி கொடுத்து அவருடைய சபைகளுக்கே அனுப்பி வைக்கிற சபைகளையும் உற்சாகப்படுத்தத்தக்கதான ஒரு காரியத்தை ஜெம்ஸ் செய்து வருகிறது. அதை குறித்து நீங்கள் அறிய வேண்டும் என்றால் இந்த பகுதிகளில் முன்னேற்ற பணியை செய்து கொண்டிருக்கிற சகோதரன் செழியனை நீங்கள் அணுகுமாறு கேட்கிறேன். அல்லது உங்கள் கையில் இருக்கிற பாட்டு புஸ்தகங்களிலே அவருடைய ஃபோன் நம்பர் இருக்கிறது. உங்கள் வாலிப பிள்ளைகளை ஒரு வாரத்திற்கு மாத்திரம் 19 வயதிலிருந்து 25 வயது வரை அவர்களை நீங்கள் அனுப்பி தருவீர்கள் என்றால் பெரிய காரியங்களை ஆண்டவர் அந்த வரும் சந்ததியார் பகைஞரின் வாசல்களை சுதந்தரிப்பார்கள் என்பது நீங்கள் காண முடியும். போன தடவை நான் நாகர்கோயில் பக்கத்தில் வந்திருந்த போது அல்லது கல்லுக்கூட்டம் வந்திருந்த போது ஒரு தாய் வந்து தன்னுடைய 2 பிள்ளைகளையும் அனுப்பி தந்தவர்கள் அவர்கள் வந்து சொன்னார், என் பிள்ளைங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்களா, என் பிள்ளைங்க இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறவர்களாக மாற மாட்டார்களா என்று நான் ஏங்கி கொண்டிருந்தேன். நல்ல வழியாக அவர்களை அனுப்பி வைத்தேன். அங்கே போய் வந்த பின்பு அவர்கள் மறுரூபமாகி விட்டு வந்திருக்கிறார்கள். தேவனை ஆழமாய் நேசிப்பதற்கும் தேவனைக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்கிற துடிப்புள்ளவர்களாக மாறியிருக்கிறார்கள் சொன்னார்கள். பீகாரில் நாங்கள் நடத்தின ஒரு இடத்துல ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்த ஒரு சகோதரியும் அவளை நாங்கள் பயிற்சிப்பித்து அவளுடைய இடத்திற்கு அனுப்பின போது அந்த இடத்துல அவள் போகும்போது உத்தரப்பிரதேச அரசாங்கம் 42 பேரை சிறைச்சாலையில் வீடு தேடி போய் ஊழியம் செய்தவர்கள், ட்ராக்ஸ் கொடுத்தவர்கள் அல்லது சிறு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைத்திருக்கிற நேரத்தில் இவள் பயிற்சி பெற்று போய் அந்த இடத்துல சோப்பன் என்கிற இடத்துல சோன்பத்ராவில் அவள் போய் 5 கிராமங்களிலே சென்று வாரத்துக்கு ஒரு நாள் அங்கே இருக்கிற பிள்ளைகளை கூட்டி
அவர்களுக்கு டியூஷன் எடுத்து ஒரு வாரத்தில் 2 வாரத்தில் அந்த பிள்ளைகளை ஒழுங்குபடுத்தி அவளை ஒழுக்கமுள்ளவர்களாக அவர் மாற்றின காரியத்தை பார்த்த அந்த 5 கிராமங்களும் அதே பகுதியில் எங்கே 42 பேரை யோகி என்கிற அங்கே முதலமைச்சர் வெறிகொண்டவராக அந்த பகுதியில் ஒரு கிறிஸ்தவம் இருக்கக்கூடாது என்று தீவிரமாக கிரியை செய்கிற அந்த பகுதியிலே அவள் 5 கிராமங்கள் ஆண்டவருக்கு பின் செல்லதாக 2 மாதத்திலே மாற்றிவிட்ட ஒரு அற்புதம் நடந்தது. நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே அப்படிப்பட்ட சத்துவத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறபடினால அதை மேம்படுத்துவதற்காகத்தான் இந்த ஜென்னஸ்ட். இதை குறித்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அவர்களுக்கு விடுமுறை கிடைக்கிற நேரத்தில் மாத்திரமல்ல, அதற்காக விடுமுறை போட்டு கூட அனுப்பினால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். தொடர்ந்து மறுபடியுமாக என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உற்சாகமான வார்த்தைகளை சொன்ன அருமையான தலைவருக்கும் மற்ற போதகர்களுக்கும் நான் நன்றியுடையவனாக இருக்கிறேன். இன்றைக்கும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேச வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு நிமிடம் கண்களை மூடி தேவன் நம்மோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கிணையாகுமோ? அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஆஹா, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. எந்தனுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பற்றி தந்தையே அன்பினாயே சிந்தித்தே சேவை செய்வே. எந்தனுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பற்றி தந்தையே அன்பினாயே சிந்தித்தே சேவை செய்வே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஆஹா, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. அதை உணர்ந்து கொள்ளும் பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். கடந்த 2 நாட்களிலே, இன்றைக்கும் சேர்த்து 3 நாட்களிலே 4 கூட்டங்களிலே நான் ஒரு காரியத்திற்கு நேராக உங்களை வழி நடத்தினதை நீங்கள் பார்த்து கொண்டு வந்திருக்கலாம். இந்த 100 ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற உங்களுக்கு ஆண்டவர் பழைய நாட்களிலே செய்த காரியங்களை மறந்து போகாதபடி கிருபை தர வேண்டும் என்பதையும், இந்த உணர்வுகள் இளைய தலைமுறைக்கு கடத்திவிடப்பட வேண்டும் என்பதையும், நேற்றைய காலை கூட்டத்தில் குடும்பமாக ஆண்டவருக்கு எப்படி நாம் அவருக்கு சேவை செய்ய முடியும் என்பதையும், இன்றைய காலை வேளையில் ஆண்டவருடைய அவசர துடிப்பையும் நான் உங்களுக்கு எடுத்து உரைக்கத்தக்கதாக தேவன் கிருபை பாராட்டினார். நானும் வெஸ்லியும் ஒரே இடத்துல தங்கவில்லை என்றால் நான் பேசிக்கொள்ளவில்லை. நான் என்னுடைய இருதயத்தில் தேவன் போட்ட இந்த வார்த்தை, அவர் அடிக்கடி திட்டம், தேவ திட்டம் என்று சொன்ன வார்த்தை எனக்கும் காதுகளிலே தொனித்தனினால் தான் இந்த இரவும் உங்கள் மத்தியிலே நிற்கிறேன். விவரமாக பேச ஆசை உண்டு, ஆனால் நேரத்தை மனதில் கொண்டவனாக வேகமாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன்.
ஆண்டவருடைய மனதிலே இருந்ததெல்லாம் தன்னை போல தன்னுடைய சாயலாக உருவாக்கப்பட்ட மனிதர்களோடு வாசம் செய்து சஞ்சரித்து உலாவி குலாவ வேண்டும் என்பதை ஏதேன் தோட்டத்திலேயே நாம் அறியலாம். ஆனால் சத்ருவாய சாத்தானவன் அந்த காரியத்தை நடத்த விடாதபடி அவர்களை வஞ்சித்து அவர்களை கவிழ்த்து போட்டாலும் கூட தேவன் ஆதியிலே கொண்டிருந்த அவருடைய திட்டத்தை எப்படியாயிலும் நிறைவேற்ற வேண்டும் என்று ஒருவேளை ஒரு சில தனி மனிதர்களோடு அவர் உறவாட முடிந்தது. ஆனால் ஒரு குழுவாக, ஒரு குடும்பமாக அப்படிப்பட்டவர்களோடு கூட உறவாட முடியாதபடி அவர் தடுக்கப்பட்டிருந்த காரியத்தையும், ஒரு மக்கள் கூட்டத்தோடு அவர் அந்த உலாவுகிற காரியத்தை செய்ய முடியாதபடி பாவம் மாற்றி போட்டதை நீங்களும் நானும் அறிவோம். நோவா தேவனோடு சஞ்சரித்தான் என்றும், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்றும், ஆபிரகாம் தேவனோடு கூட பேசுகிறது போல பேசினான் என்பதையும் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதற்கு பின்பு யாக்கோபோடும் ஆண்டவர் பேசினார். யோசேப்பு எகிப்தில் தள்ளப்பட்ட போதும் அவனோடு இருந்தார். ஆனால் இன்னமும் அவருடைய கனவு ஒரு மக்கள் கூட்டத்தில் மத்தியில் நான் உலாவி அவள் மத்தியில் வாசம் பண்ண வேண்டும் என்பது அவருடைய இருதயத்தில் ஆழத்தில் இருந்த திட்டத்தை தான் ஆண்டவர் பின்னதாக அது சபையாக மாறிவிட வேண்டும் என்று சொல்லி சபையின் மத்தியிலே நான் உலாவுவேன் என்று பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்கு ஆண்டவர் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் சொல்லிட்டு இறுதியாக வெளிப்படுத்தலிலே இதோ மனிதர்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று அதை இறுதியாக இழந்து போனதை முற்று பெறுவதற்கு ஆண்டவர் செய்த காரியத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அவருடைய திட்டம் அது என்பதை புரிந்து கொண்டதினால்தான் அவ்வப்போது அவர் உலகத்திலே தன்னுடைய மனதினுடைய காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்த போது அவர்கள் மத்தியிலே தான் உலாவி வர விரும்புகிறேன், அவர் மத்தியிலே தன் வாசம் பண்ண விரும்புகிறேன் என்பதை விளங்குவதற்குத்தான் ஜனங்களை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தின் மூலமாக எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி வனாந்திரத்தில் கொண்டு வந்த உடனேயே ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கி நான் மக்கள் மத்தியிலே வாசம் பண்ண வேண்டும். 4 பக்கத்திலேயும் 12 கோத்திரத்தையும் கூடாரங்கள் போடவிட்டு அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவதற்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாயாக என்று யாத்ராகமங்களின் புஸ்தகம் 25வது அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது புரிந்து கொள்ளலாம். யாத்ராகமம் 25வது அதிகாரம் முதல் 2 வசனங்களையும் அதற்கு பின்னதாக 8வது வசனத்தையும் வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. It should be a spontaneous contribution by them, by having an understanding that I want to dwell among them. Amen. அவர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ண விரும்புகிறேன் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டால் தன்னிச்சையாக தானாகவே இயக்கப்பட்டவர்களாக உற்சாகத்தோடும் மனப்பூர்வமாயும் என்னோடு கூட அவர்கள் பங்கு பெற வேண்டும் என்று ஆண்டவர் ஆரம்பித்து 8வது வசனத்தில் அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்கள் என்று சொல்லி அந்த கூடாரத்தை மோசேக்கு மலையின் மேலே காண்பித்தாலும் அந்த கூடாரத்தை ஆசரிப்பு கூடாரம் என்று நாம் அழைக்கிற அந்த கூடாரத்தில் காணப்படுகிற அத்தனையும் செய்வதற்கு ஆண்டவர் ஒரு தனி மனிதனுக்கு தரிசனம் கொடுத்தது உண்மைதான் என்றாலும் அதுல எல்லாரையும் ஈடுபடுத்துகிறதை நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து விவரமாக படிக்கும் போது பார்க்கலாம். அதைத்தான் மார்ட்டின் லூத்தர் தன்னுடைய புரட்சியான காரியத்தை வெளியிடும் போது சொன்ன ஒரு காரியம் 1 பேதுரு 2வது அதிகாரத்தின் 9வது வசனத்தில் ஆண்டவருக்குள் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமே. There is no laity and lay people என்கிற அந்த பிரிவினையை அவர் உலகத்துக்கு சுட்டி காண்பித்ததினால் தான் இன்றைக்கு நம்மை புராட்டஸ்டன்ட் என்று அழைக்கிறார்கள். காரணம் என்ன? அதில் எல்லாருக்கும் பங்கு, எல்லாரும் அதில் முக்கியமாக இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, உற்சாகத்தோடு மனப்பூர்வமாய் தங்களை ஒப்புக் கொடுத்தவர்கள் பங்கேற்க வேண்டும் என்பதை ஆண்டவர் அந்த திட்டத்தை மோசேக்கு கொடுக்கும் முன்னதாகவே
தெளிவாக சொல்லிவிட்டு தான் மற்ற காரியங்களை விளக்குகிறதை நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கும் அதே ஆண்டவர் அப்படியேத்தான் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பல காரியங்களை செய்யும் போது பலவிதமான மக்களை, பலவிதமான தொழில் செய்கிறவர்களை, பலவிதமான காரியங்களில் ஈடுபட்டுகிறவர்களை உபயோகப்படுத்துகிறார் என்பதை நான் பழைய ஏற்பாட்டில் 3 காரியங்களை சொல்லி இன்றைக்கு வாசித்த வேத பகுதியில் இருந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு விளங்க பண்ணி குறிப்பிட்ட நேரத்துக்கு முடிப்பதற்கு நான் முயற்சி செய்கிறேன். அந்த பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரத்தை செய்வதற்கு யாரையெல்லாம் ஈடுபடுத்துகிறார் என்பதை கொஞ்சம் பாருங்கள். வாசிக்கலாம். 36வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து திருப்பணிகளுக்கு அடுத்த சகல வேலைகளையும் கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் மோசேக்கு கற்பித்தபடியெல்லாம் பெசலெயேலும் அகோலியாவையும் செய்ய அறியும்படிக்கு கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருதயம் உள்ள மற்ற அனைவரும் செய்ய தொடங்கினார்கள். பெசலெயேலையும் அகோலியாவையும் கர்த்தரால் ஞானம் அடைந்து அந்த வேலைகளை செய்ய வரும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த ஞான இருதயத்தாராகிய எல்லாரையும் மோசே வரவழைத்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். It is not a single man's job. It is a job of everyone என்பதை நீங்களும் நானும் அழுத்தமாக மனதிலே பழித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மோசே கண்ட தரிசனத்தை தன்னுடைய எண்ணங்களிலே, தன்னுடைய சிந்தையிலே டவுன்லோட் பண்ணுவதற்கு ஆண்டவர் பெசலியேலுக்கும் அகோலியாவுக்கும் ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய ஆவியானவர் தொட்டு யாரையெல்லாம் ஞானமடைய செய்தாரோ அவர்கள் எல்லாரும் சுய பிரயாசத்தோடு கூட மனப்பூர்வமாய் அந்த கூடார வேலையில ஈடுபட்டார்கள் என்பதை காண்பித்துக் கொடுக்கிறது மாத்திரமல்ல, அதில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதில் பங்குண்டு என்பதை அங்கே தொடர்ந்து வருகிற வசனங்களில் நீங்கள் வாசிக்கலாம். 38வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 38. ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூட்டமாய் கூடின ஸ்திரீகளின் தர்ப்பணங்களாலே கொடுக்கப்படாத அளவுக்கு கூட்டம் கூட்டமாக கூடின ஸ்திரீகளின் தர்ப்பணங்கள் சொன்னால் நம்முடைய கைகளிலே கொடுக்கப்பட்ட கண்ணாடி மிரர் என்று சொல்கிற அந்த வார்த்தையை தான் பழைய தமிழ் மொழியிலே தர்ப்பணங்கள் என்று எழுதியிருக்கிறது. அந்த நாட்களிலே கண்ணாடி கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆகினால் வெண்கலத்தை பாலிஷ் செய்து அதில் தான் பெண்கள் தங்களை சிங்காரித்துக் கொண்டார்கள். அவைகளை கொண்டு வெண்கல தொட்டியையும் அதன் வெண்கல பாதத்தையும் உண்டாக்கினான். அங்கே நீங்கள் தொடர்ச்சியா வாசிப்பீர்கள் என்றால் ஞான இருதயமுள்ள ஸ்திரீகளும் கூட அதில் பங்கு பெறுகிறார்கள். ஆக தேவனுடைய, நான் சொல்ல வருகிறது எல்லாம் குறிப்பிட்ட நேரத்தில் தேவனுடைய திட்டம் பூமியிலே நிறைவேற வேண்டும். ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை, தான் வாசம் பண்ணக்கூடிய ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவதற்கு ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாலும் அதை செய்ய நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் எல்லாம் ஸ்திரீகளையும் புருஷர்களையும் விவேகமுள்ளவர்களையும் ஞானமுள்ளவர்களையும் இழுத்து வந்து அந்த வேலையை செய்து முடிப்பதற்கு, அதுவும் வனாந்திரத்தில் செய்து முடிப்பதற்கு ஆண்டவர் கிரியை செய்கிறார் என்கிற அந்த காரியத்தை உங்கள் மனதிலே பதிக்க விரும்புகிறேன். இதை நீங்கள் அவருடைய எல்லா கிரியைகளிலும் பார்க்கலாம், தொடர்ச்சியான எல்லா கிரியைகளிலும் பார்க்கலாம். ஏனென்றால் சபையில ஏதோ வந்தேன், உட்கார்ந்தேன், போய்விட்டேன் என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. அந்த காலத்தினின்று ஆச்சரியமானவுடைய ஒளி நடத்திற்கு வரவழைக்கப்பட்ட அத்தனை பேர் தேவனுடைய காரியத்திலே, தேவனுடைய திட்டத்திலே தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு என்பதை ஆண்டவர் ஆதியிலேயே நிழலாட்டமாக காண்பித்து வருகிற ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். நான் சில பீகாருடைய அனுபவங்களை சொல்வேன் என்றால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களையும் ஆண்டவர் எப்படி ஊழியத்தில் உபயோகப்படுத்துவதற்கு எங்களை கொண்டு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்களை போஷித்தார் என்பதற்கு நான் 2 பேருடைய உதாரணத்தை வேகமாக சொல்லிவிடுகிறேன். ஒருவேளை ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கலாம். திடீரென்று
நாங்கள் 3 நாட்கள் ஒரு தோட்டத்திலே போய் உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது அங்கே இருந்த முழுவதுமாக ஆண்டவருக்குள் வந்து பைபிள் படித்து கொடுக்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு மாணவனை நான் போய் கொஞ்சம் சால்ட் பிஸ்கட் வாங்கிட்டு வா, முடிந்த பிறகு கொடுத்து ஒரு டீ கொடுக்கலாம் என்று சொன்னபோது அவன் திரும்ப வரும்போது 2 கைகளில் ஒன்றில் சால்ட் அடுத்ததில் பிஸ்கட் வாங்கிட்டு வந்தான். நீங்கள் நினைப்பீர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் பீகாரில் இருக்கிறார்களா என்று. அவன் சொன்னான், நீங்கள் தானே சொன்னீங்க சால்ட் பிஸ்கட் வாங்கிட்டு வந்தீங்க. சால்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், பிஸ்கட் வாங்கிட்டு வந்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும்னு சொன்னான். இதில் வேற எனக்கு கொஞ்சம் ஆங்கிலமும் வந்து விட்டது, பைபிள் படித்து படித்து இப்போ ஆங்கிலமும் வந்து விட்டதுன்னு சொன்னான். நான் என் தலையில் அடித்துக்கொண்டேன், உங்களுக்கு புரிந்திருக்கும். பட் இதை காட்டிலும் வேடிக்கையான இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஹோம் நடத்தி கொண்டிருந்தோம் 20 பிள்ளைகளை வைத்து. பாஸ்டரும் அவருடைய மனைவியும் அதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அன்றைக்கு அந்த பிள்ளைகளுக்கு திடீரென்று சமைத்து போட்டு கொண்டிருந்த ஒருவன் வேலையாள், அவன் திடீரென்று என்னுடைய உறவினர், நெருங்கிய உறவினர் இறந்து போனார்கள், நான் போய்த்தான் ஆக வேண்டும், 4 நாட்கள் கழித்துத்தான் வருவேன் என்று சொல்லிவிட்டு அவன் புறப்பட்டு போய்விட்டான். இப்படி பாஸ்டருக்கு ரொம்ப வேதனையா போச்சுது. மனைவியும் திருநெல்வேலி பக்கத்தில் அவங்க ஊருக்கு ஒரு காரியமாக வந்திருந்தார்கள். இப்பொழுது நான் போதக வேலையை செய்வதா, பிள்ளைகளை கவனித்து அவர்களுக்கு நான் சமைப்பித்து கொடுப்பதா என்கிற அந்த குழப்பத்தில் அவர்கள் இருக்கும்போது உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்க, ஆண்டவரே யாரையாவது ஒருத்தர் அனுப்பும், எனக்கு கொஞ்சம் உதவி செய்கிறதுக்கு என்று சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது திடீர்னு ஒரு மனிதன், ஐயா 3 நாளாச்சு சாப்பிட்டு, எனக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா எனக்கு சாப்பாடு போடுங்க, அந்த வேலைக்கு தகுந்தாலுன்னு சொன்னபோது ஆண்டவரே அந்த மனுஷனை அனுப்பிவிட்டார் என்று சொல்லி சோத்திரம் பண்ணு, உனக்கு நல்லா சமைக்க தெரியுமா, பிள்ளைங்க சுட்டி பிள்ளைங்க சுத்தமாக சமைக்கணும், எல்லாவற்றையும் சுத்தமாக செய்யணும் அப்படின்னு அவர் கொஞ்சம் அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து விட்டு ஒரு 2.5 கிலோ அரிசியை கொடுத்து, நீ முதலாவது எனக்கு ரைஸை சமைத்து காட்டு, அப்பொழுது நான் தெரிந்து கொள்வேன் உனக்கு சமைக்க தெரியும் என்று சொன்னபோது அவன் வாங்கி கொண்டு போனான். அவனுக்கு கிச்சனை காட்டினார். அங்கே ஒரு ஹேண்ட் பம்ப் இருந்தது, ஹேண்ட் பம்பை காட்டினார். இங்கே வந்து மறுபடியும் அவர் மற்ற வேலைகளை கண்டுபிடித்து ஆளையே காணவில்லையே என்று நினைத்து 1.5 மணி நேரம் கழித்து அவர் ஒருவேளை பசியாக இருக்கிறதுன்னு சொன்னான். 2.5 கிலோ அரிசி கொடுத்தோம், வீட்டுக்கு கொண்டு போய் விட்டான் போல என்று நினைத்து வந்து பார்க்கும்போது அவன் இன்னமும் அந்த அரிசியை கழுவி கொண்டிருந்தான். நீங்க கேட்பீங்க, அவர் கேட்டார், என்னையா அரிசியை நல்லா கழுவி போடணும்னு சொன்னதுக்கு இங்கேயே நின்றுட்டு 1.5 மணி நேரமா ஆச்சு. அவன் என்ன சொன்னான் தெரியுமா, நீங்கள் தானே சொன்னீங்க நல்லா சுத்தமாக செய்யணும்ட்டு, அதனால அரிசி கழுவுறதுக்கு சர்ஃப் பவுடரை போட்டு அங்கே இருந்துச்சு. நான் நன்றாக கழுவி நான் அதை கழுவி கொண்டிருக்கேன்னு அதில் இருக்கிற சோப்பு போக மாட்டேன் என்கிறது, அதனால் தான் பிந்தி விட்டதுன்னு சொன்னானே பார்க்க வேண்டும். அந்த மனிதனை இங்கே சொல்வதற்கு காரணம், இங்கே இருக்கிற தாழ்வு மனப்பான்மையுள்ள நான் ஆண்டவருக்கு உபயோகப்படவே மாட்டேன் என்று சொல்லுகிறவர்களையும் தேவன் தேடி வந்திருக்கார் என்பதற்காக அந்த உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். நடந்ததை கவனியுங்கள். அன்றைக்கு அது வியாழக்கிழமை, எப்படியோ சமயத்து பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டான். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை ஒரு உபவாச கூட்டம். உபவாச கூட்டத்தில் அது ஒரு விடுதலையின் கூட்டமாக இருந்தபடினால அவன் சமைத்து விட்டு, இவனுக்கு இதுவரைக்கும் கிறிஸ்து என்றால் யார் என்று தெரியாது, கிறிஸ்தவத்தை குறித்து ஒன்றும் தெரியாது, சர்ச் என்றால் என்ன என்று தெரியாது, கூட்டங்கள் என்றால் என்ன தெரியாது. அவனும் வந்து பின்னாலே உட்கார்ந்திருக்கிறான் சமைத்து முடித்து விட்டு. அப்போ கூட்டம் முடிந்து வந்தவர்களுக்கு கை வைத்து அங்கே இருக்கிற பிசாசுகளை இயேசுவின் நாமத்தில் போயிட்டால் அது போகிறது பார்த்தவன அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம் போச்சு. இதென்றா மந்திரம் போடுறாரு, இயேசுவின் நாமத்தில்ங்கிறார், பிசாசு ஓடிடுது, நல்ல சுகமாகாம வந்தவங்கெல்லாம் நல்ல சுகமாகிறாங்களேன்னு அவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். இந்த மந்திரத்தை நான் சொன்னால் பலிக்குமா என்று யோசிக்க ஆரம்பித்து விட்டான். இன்றைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஒரு சிற்றாலயம் இருக்கிறது, அதை அடுத்த காம்பவுண்டில் அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது, அதில் டிவி வார்டு இருக்கிறது. இவனுக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கெல்லாம் வேலையை முடித்து விட்டு இந்த மந்திரம் கிரியை செய்கிறதா என்று நான் பார்க்க போகிறேன் என்று சொல்லி அந்த காம்பவுண்ட் வாலை தாண்டி விழுந்து அங்கே டிபி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஒரே ஒரு பேஷண்ட் 6 டியூப் மாட்டிக்கொண்டு அங்கே படுத்திருக்கிறான். நர்ஸும் இல்லை, டாக்டரும் இல்லை. இவன் பார்த்தான், இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று போய் அவன் மேலே கையை வைத்து இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு ஒன்று அவனுக்குள்ள ஒரு மின்சார சக்தி வந்து
அவன் 6 டியூபோட எழுந்து ஓட ஆரம்பிச்சுட்டான். ரியலி ஹேப்பன். நீங்க இன்னைக்கும் விசாரிக்கலாம், அந்த மனுஷனே நான் உங்க முன்னால கொண்டு வந்து முடிக்கும். ஆண்டவர் அவனுடைய காரியத்தை கண்டாச்சு. ஒரு சின்ன இயேசுவின் நாமத்தை சொன்னாலே காரியங்கள் நடக்கிறது என்பதை அவன் அறிந்து கொண்டான் என்று சொல்லி அவனை உட்கார வைத்து 4 நாட்களே அந்த திருமண சமையல்காரர் வந்தபோது இவனை உட்கார வைத்து இயேசுக்குள் வழி நடத்தி பின்னதாக நம்முடைய வேதாகம கல்லூரியிலே அவனை படிக்க வைத்து அவனை ஊழியக்காரனாக்கின போது இன்றைக்கு 6 சபைகளை ஸ்தாபிக்கக்கூடிய ஒரு வல்ல பாத்திரமாக மாறிவிட்டான். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாதவன் என்று அறிவில்லாதவன், இவன் ஒரு மாங்கா மடையன் தான் நீங்க தமிழ்ல சொல்லுவீங்க. அவனையும் கூட உபயோகப்படுத்துவதற்கு தேவன் வாஞ்சிக்கிறார். ஏனென்றால் அவருடைய வேலை மிகவும் விசாலமானது. பெரிய வேலையை செய்து முடிப்பதற்கு அவருக்கு மனப்பூர்வமாய் தங்களை ஒப்புக் கொடுத்து ஆண்டவரை மாத்திரம் சார்ந்திருக்கிற ஒரு சின்ன கூட்டம் வேண்டும் என்று இன்றைக்கும் ஆண்டவர் அலைகிறார் என்பதை நான் அடிக்கடி இந்த பாடலுடைய இந்த கவியை பாடுவது வழக்கம். என்னுடைய வாழ்க்கையை கம்பேர் பண்ணி மற்றோடைய வாழ்க்கையை கம்பேர் பண்ணி நான் பாடுவது வழக்கம். குறைவுள்ளோனானாலும் கூடவே இருக்கின்றீ, நிறைவாம் பள்ளத்தாக்கில் மெதுவாக நடத்துகிறீ, இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தி ஆக்குகிறீ, திருப்தி ஆக்குகிறீ. ஓஹோ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி ஆழி மலைகளுக்கெல்லாம் பெரியது, ஆகாயம் பூமி ஆழி மலைகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு உமதன்பு தேவனுடைய வீட்டில் சித்தப்படி துதிப்பே, ஏக இதயமுடனே என்றும் அதை மதிப்பே, ஆராதிக்க அனுகரம் இயேசு. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென். ஓ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி ஆழி மலைகளுக்கெல்லாம் பெரியது, ஆகாயம் பூமி ஆழி மலைகளுக்கெல்லாம் பெரியது. எத்தனை குறையுள்ளவனானாலும் அவரை மாத்திரம் அறிந்து கொண்டது மாத்திரமல்ல, அவருக்கு அர்ப்பணித்து மனப்பூர்வமாய் தன்னை தருகிற எந்த மனுஷனையும், சகோதரன் வெஸ்லி மேக்ஸ்வெல் சொல்லும்போது சொன்னார், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாம் அவர். இங்க வந்திருக்கிற ஒருவர் கூட அதில் தப்பினவர்கள் அல்ல. இந்த நான் சொன்ன அந்த பீகார் மனிதனை போல ஒருவேளை அத்தனையான அறிவில்லாமல் யாரும் இங்கே இல்லை. ஆண்டவர் உங்களையும் தன்னுடைய திட்டத்தோடு இணைத்து எப்படியாயிலும் ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை இந்த பூமியில் அவர் வாசம் பண்ணுவதற்கு உண்டாக்குவதற்கு தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். இரண்டாவது ஒரு சம்பவத்தையும் காண்கிறேன். கானான் தேசத்தில் குடியிருந்தவர்கள் அங்கே ஆண்டவருக்கு விரோதமாக பொல்லாப்பு செய்ய ஆரம்பித்ததினால கானானிய ராஜாவாகிய யாபீனுடைய கையிலே அந்த ஜனத்தை ஆண்டவர் விட்டு போடுகிறார். அவருடைய சேனை தளபதியாக இருக்கிற சிசரா 900 இருப்பு ரதங்களுக்கு தலைவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் அங்கே பாராக்
தெபோராள் என்கிற 2 பேரை எழுப்பி ஜனத்தை கூட்டுவிப்பதற்கு இதே காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் இதே வார்த்தையை ஆண்டவர் அங்கே சொல்கிறதை கொஞ்சம் பாருங்கள். 9வது வசனம். ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்புக்கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது. கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அந்த யாரெல்லாம் யுத்தத்திலே கலந்து கொண்டு அந்த சிஸ்ராவினுடைய தலையை உடைத்து போட்டார்கள், அவனுடைய சேனையை மடங்கடித்தார்கள், தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அதில் யாரெல்லாம் கை கொடுத்தார்கள் என்ற அந்த வரிசையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அங்கே ஒரு காரியம் இருக்கும். 14வது வசனத்தின் பின்பகுதி, 5வது அதிகாரத்தின் 14வது வசனத்தின் பின்பகுதி. மாகீரிலிருந்து அதிபதிகளும் செபலோனிலிருந்து எழுதுகோலை பிடிக்கிறவர்களும் இறங்கி வந்தார்கள். கிளர்க் என்று சொல்லுவோம், எழுதுகோலை பிடிக்கிறவர்கள். செபலோனிலிருந்து எழுதுகோலை பிடிக்கிறவர்களும் இறங்கி வந்து சேர்ந்து கொண்டார்கள் என்று அங்கே அதை அடுக்கிக் கொண்டு போகிறாள் தெபோராள். இன்றைக்கு ஆண்டவர் எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த வேலையை செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, தேவன் செய்ய நினைக்கிற காரியத்தை செய்வதற்கு ஆண்டவர் உங்களையும் இணைத்துக் கொள்வதற்கு வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார் என்றால் வேலை பெரியது. மறுபடியும் அதே அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அந்த சிசராவை கொன்று போட்டது 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே இருந்த ஒரு பெண் தன் கையில் இருந்து ஆணியையும் சுத்தியலையும் வைத்து அந்த ஸ்திரீ, அந்த எதிரியாகிய சிஸ்ராவுடைய தலையை உடைத்து போட்ட காரியம் நீங்களும் நானும் அறிந்த அந்த யாகேலை நாம் நினைவு கூற முடியும். அவள் அடுப்பங்கரையில் இருந்தவள் தான், கூடாரத்தில் தான் தங்கி இருந்தாள். யுத்த களத்தில் என்ன நடக்குதுலாம் தெரியாது. ஆனால் அவளுடைய காலடியில எதிரி மடங்கி போவதற்கு அவளையும் ஆண்டவர் உபயோகப்படுத்த விரும்புகிறார் என்பதை உங்களுக்கும் எனக்கும் காண்பிப்பதற்காகவே இந்த சந்தர்ப்பத்தை எழுதி வைத்திருக்கிறார். இதற்கு பின்னதாக எருசலேம் தேவாலயத்தை கட்டின சாலமோனுடைய காலத்திலும் நான் ஏராளமான காரியங்களை காட்டிக் கொடுக்க முடியும். அது உடைக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டு எருசலேமை சுற்றி இருந்த சுவர் முதலாய் இடிந்து போக பண்ணப்பட்டிருந்த போது ஆண்டவர் மறுபடியும் ஒரு கூட்டத்தை எழுப்புகிறார். அதற்கு எழுப்புவதற்கு காரணமாக கோரேஸ் என்கிற ஒரு பிரஜாதியினுடைய ராஜாவை ஆண்டவர் தனக்கு மேய்ப்பனாக தெரிந்து கொண்டு அவனை வைத்து அதற்கு பொருட்களை மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை உற்சாகப்படுத்தி மனப்பூர்வமாய் உங்கள் நாடுக்கு போய் உங்கள் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை எஸ்ராவின் 1வது அதிகாரத்திலே வாசிக்கலாம். அது ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்திருக்கிறது. அவைகளெல்லாம் விளக்கமாய் சொல்வதற்கு எனக்கு நேரமில்லை. ஒன்று மாத்திரம் தெளிவு. ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை இந்த பூமியில செய்ய வேண்டும் என்றால் அவருக்கு தன்னை பூரணமாக ஒப்பு கொடுத்த காரியத்தை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார் என்பதைத்தான் இவைகள் சொல்கிறது. இதை தீர்க்க தரிசனமாக சொன்ன தாவீது சங்கீதம் 110:3 அவன் இப்படி சொல்கிறதை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 110:3. உமது பராக்கிரமத்தினாலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும். அந்த கவனிங்கள், மறுபடியும் ஆண்டவர் நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம் மனப்பூர்வமாய் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களுமாய் இருப்பார்கள். பரிசுத்த அலங்காரத்தோட விடியற் காலத்தின் கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமான உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவர் செய்து முடிக்க போகிற அந்த கடைசி திட்டத்திலையும் அவருடைய பராக்கிரம நாளிலையும் நடக்கும்போது ஆண்டவர் தங்களை மனப்பூர்வமாய் ஆண்டவருடைய காரியத்தை புரிந்து கொண்டவர்களாய் தங்களை மேன்மைப்படுத்தாமல் பின்னதாக நின்று கொண்டிருந்தாலும் தங்களுக்கு குறிக்கப்பட்டதை செய்வேன் என்று சொல்கிற ஒரு சின்ன கூட்டத்தை இன்றைக்கும் தேடுகிறார், இன்றைக்கும் நம்புகிறார். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாயங்கால வேளையில் தேவன் உங்களோடு கூட நேரடியாக இடைபட வேண்டும் என்று சொல்லித்தான் இவைகளை கொஞ்சம் அடையாளம் காட்டிவிட்டு இதை வேகமாக பேசுவதற்கு எனக்கு நேரமில்லை. ஆனால் நீங்கள் போய் தியானிக்கும்படியாய் கேட்கிறேன். 20வது அதிகாரம் மத்தேயுவை நாம் கொஞ்சம் திருப்பிக் கொள்ளலாம். அங்கேயும் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நான் உங்களுக்கு காண்பித்து
நம்முடைய எஜமானுடைய இதய துடிப்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நேற்றைய சாயங்காலத்தில் ஆண்டோடைய இதய துடிப்பு என்ன என்பதை நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் ஞாபகம் வைத்திருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவைகள் மனதில் கொண்டவர்களாக இந்த 20வது அதிகாரத்தில் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே காணப்படுகிற சில உண்மைகளை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வாஞ்சிக்கிறேன். தேவன் உங்களோடு கூட பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் இங்கே பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை ஜனங்களுக்கு முன்னதாக ஓமையாக பேசுகிற காரியத்தை இங்கே சபையை ஒரு திராட்சை தோட்டத்துக்கு ஒப்பிட்டுகிறவராக ஆண்டவர் பேசும்போது, யாரையெல்லாம் அந்த பழுத்து தொங்குகிற அந்த கனிகளை சேகரிக்கிற அந்த கனிகளை பத்திரப்படுத்துகிற பணிக்கு நியமிக்கிறார் என்பதைத்தான் இந்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம். மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் விவரமாக இதை கொஞ்சம் தியானிக்கும்படியாய் கேட்கிறேன். சாதாரணமாக அவர் வெளியே போய் வேலைக்கு தங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிற ஒரு சிலரை காலை 6 மணிக்கு சென்று அவர்களுக்கு சம்பளம் பொருத்தி கான்ட்ராக்ட் சைன் பண்ணி அவர்களை உள்ளே கொண்டு வருகிறார். வந்து பார்க்கிறார், வேலையோ பெரிதா இருக்கிறது, எனக்கு இன்னும் ஆட்கள் வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் 9 மணிக்கு அதே நிலையிலே போகிறார். மறுபடியும் சொல்கிறேன், மறுபடியும் பார்க்கிறார், வேலை அதிகமாக இருக்கிறது, இன்னும் ஏராளமான காரியங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. ஆகையினால இன்னமும் 12ஆம் மணிக்கு போகிறார். அப்பொழுதும் அவருக்கு ஐயோ வேலை முடியாது போல இருக்கிறது, நான் அதை அறுக்காமல் விட்டுவிட்டால் இரவிலே ஹெயில் ஸ்டார்ம் என்று சொல்லுகிற பனிக்கட்டி மழை பெய்யலாம், அல்லது இரவிலே வெட்டுக்கிளிகள் தாக்கலாம், அல்லது ஒரு புயல் வந்து இவைகளை அழித்து போடலாம் என்கிற வருங்கால ஆபத்துகளை மனதிலே கொண்டவராக அங்கே வீட்டெஜமான் என்று அறியப்படுகிற ஆண்டவர் அங்கே துடித்து 3 மணி சாயங்கால வேளையிலும் சென்று ஐயா கொஞ்சம் வாருங்கள் 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 என்று அழைக்கிற ஒரு பெரிய காட்சி ஆண்டவருடைய துடிப்பை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. ஆண்டவர் எப்படி துடிக்கிறார் என்று பாருங்கள். அறுவடையை எப்படியாயிலும் சிதறாமல் சிந்தாமல் அவைகள் நஷ்டமடையாமல் சேர்த்து விட வேண்டும் என்பதில் எஜமானுக்கு அவ்வளவு ஆதங்கம். நான் இந்த உதாரணத்தை அடிக்கடி சொல்லுவது வழக்கம், இங்கே சொன்னேன் என்றால் நலமாயிருக்கும் என்று நினைக்கிறேன். நான் ஒரு தடவை கயா பட்டணத்திலிருந்து பாட்னாவுக்கு போய் கொண்டிருக்கிறேன். பீகாரில் போகும்போது என்னுடைய அப்பாயின்மெண்ட் அந்த பட்னாவில் இருந்த ஒரு ஐஜியோடு இருந்தபடியினால சரியான நேரத்திற்கு அந்த போலீஸ் அதிகாரியை சந்தித்து விட வேண்டும் என்று நான் சென்று கொண்டிருந்தேன். அப்படி நான் போகிற வழியில் அவர் ஒரு நார்த் ஈஸ்ட் சேர்ந்தவர், நல்ல ஒரு விசுவாசி, நன்றாக தைரியமாக பேசக்கூடியவர். அவரை நாங்கள் நடத்துகிற ஊழியர் கருத்தரங்கு அங்கே நடக்கும்போது 1200 பாஸ்டர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு கருத்தரங்கு நடத்துகிற அந்த காரியத்திற்கு முதலாக வந்து தலைமையுரை ஆற்றும்படியாக அழைப்பதற்காக நான் போயிருந்தேன். ஆனால் போகும் வழியில் அங்கே ஒரு டிராஃபிக் ஜாம் அல்லது ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுனால நான் போக வேண்டிய பாதை மறிக்கப்பட்டு முசௌடி என்று சொல்லப்படுகிற ஒரு பட்டணத்தினுடைய சின்ன பட்டணம் அதன் வழியாக செல்லும்படியாக எனக்கு நேரிட்டது. நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே என் பாதையை திருப்பும்படியான ஒரு ஆக்சிடென்ட் நீங்கள் அலோவ் பண்ணிவிட்டீர்களோ என்று நான் ஆண்டவரிடத்தில் குமரி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொன்னார், இல்லை, இதற்கு ஒரு நோக்கம் உண்டு என்று. காரில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், அது ஒரு சின்ன இடுக்கமான வழியாக அதில் மார்க்கெட் வேறு வைத்திருக்கிறார்கள், மெதுவாகத்தான் வண்டி அனுப்ப முடியும். இந்த பட்டணத்தில் ஒரு திறந்த வெளி கூட்டத்தை நீ நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார். அந்த பட்டணத்தை குறித்து எனக்கு அதிக அறிவில்லை. அது பீகாரிலேயே மிகவும் அதிகமாக ரத்தம் சிந்தப்பட்டது என்று சொன்ன ஜஹனாபாத் என்கிற ஜில்லாவில் இந்த நகரத்தில் மாத்திரம் 4 சேனைகள் அங்கே உண்டு. வித்தியாசமான ஜாதிக்காரர் தங்களுக்கு சேனை வைத்து கொண்டு சாயங்காலம் 5 மணிக்கு மேல் யாரும் வெளியே வரக்கூடாதபடி பயங்கரங்கள் ஆட்கொண்டிருந்த இந்த முசௌடி என்கிற அந்த சின்ன பட்டணத்தில் ஆண்டவர் வெறும் திறந்த வெளி கூட்டத்தை இதுவரை நடத்தாத அந்த கூட்டத்தை நடத்துவதற்கு எனக்கு கட்டளையிடுகிறார். நான் அதை கடந்து போய்விட்ட போது ஐஜியை பார்க்க முடியவில்லை. என்னுடைய தலைவர், ஊழிய தலைவர் பாட்னாவில் இருந்தவற்றை பேசி, பரவாயில்ல அவரை பார்க்க முடியலாம், நீங்கள் பார்த்து பேசிங்க, நான் சொன்னேன்னு சொல்லுங்க, ஆனால் ஒன்று மட்டும் செய்யுங்க,
அந்த பட்டணத்தில் நம்ம ஒரு 4 நாட்கள் திறந்த வழி மைதானத்தில் நம்ம கூட்டம் செய்ய போகிறோம். அவர் சொன்னார், அண்ணே அந்த ஊரை பற்றி உங்களுக்கு தெரியாதா? அங்கே 5 மணிக்கு மேலே ஆட்கள் வெளியே வர மாட்டாங்க. அங்கே 4 சேனைகளுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிறது. ஒருவரோடு ஒரு சண்டையிட்டுக் கொள்வார்கள். கொலைகளுக்கு அங்கே கொஞ்சமும் பஞ்சமும் இல்லை. நம்முடைய கூட்டங்களை சாயங்காலம் நடத்துகிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் எப்படி இங்கே நடத்துவது என்று அவர் என்னிடத்தில் பொறுமை கொண்டிருந்தார். நான் சொன்னேன், தம்பி எனக்கு அந்த ஊரை பற்றி அதிகம் தெரியாது, உங்களுக்கு தெரியும், ஏன்னா அந்த பகுதியில் ஊழியம் செய்கிறீர்கள். நான் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், தேவன் நிச்சயமாக என்னை இந்த காரியத்தை செய்யும்படியாக கட்டளையிட்டார் என்று சொன்னேன். அப்பொழுது அவர், நான் ஐஜி இடத்துல பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு திரும்பி விட்டேன். அவர் ஐஜியை சந்தித்த போது ஐஜி சொல்லியிருக்கிறார், அந்த ஊரில் போய் கூட்டம் போட போறீங்களா? இதுவரைக்கு வாழ்க்கையிலே அல்லது வரலாற்றிலே நடக்காத அந்த ஊர்லேயே போய் கூட்டம் போட போகிறீர்கள் என்று அவர் கேட்டுவிட்டு, ஆனால் உங்கள் அண்ணன் சொன்னால் கேட்க மாட்டார், அவர் மேலேருந்து சத்தம் வந்ததுன்னா எப்படியா தனியாக நின்று கூட பிரசங்கம் பண்ணுவார், அவர் தைரியமான ஆள் தானே. அதனால் நான் ஒன்று செய்கிறேன், எனக்கு அந்த நாட்களில் டெல்லியில் போலீஸ் அஃபீஷியல்ஸுடைய கான்ஃபரன்ஸ் இருக்கிறது. ஆகையினால என் மனைவி அந்த கூட்டங்களுக்கு நான் ரெகுலராக அனுப்புகிறேன். அப்பொழுது அவளுக்கு ஒரு ஜெட் பாதுகாப்பு உண்டு, அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே நீங்களும் போய் கூட்டத்தை நடத்துங்கள் என்று சொல்லிவிட்டார். ஆக ஆண்டவர் வழி திறந்த வித்தியாசமானது. இப்பொழுது கூட்டங்களுக்கு ஆயத்தம் பண்ணி நோட்டீஸ்கள் எல்லாம் அடித்து ஆயிற்று. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், ஆண்டவருடைய துடிப்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று. ஆண்டவர் செய்கிற வாரியங்கள் அவருடைய நெஞ்சத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு மாத்திரம் நீங்களும் நானும் கீழ்ப்படியை கற்றுக்கொண்டோம் என்றால், அவருடைய துடிப்பை புரிந்து கொண்டோம் என்றால், நீங்கள் அவருடைய கேலண்டரிலே வேலை செய்ய ஆரம்பித்து விட்டால் கர்த்தர் எந்த காரியத்தையும் செய்வது தடைபடாது என்று வெஸ்லி சொன்ன வார்த்தைகளை மறுபடியும் சொல்லுகிறேன். நடந்தது என்ன தெரியுமா? அந்த பட்டணத்தில் அதே நாளிலே நாங்கள் காந்தி மைதானம் என்று சொல்கிற ஒரு மைதானத்தை ஒழுங்கு செய்திருந்தோம். ஒரு கிட்டத்தட்ட 300 அடி தூரத்தில் இன்னொரு ஹைஸ்கூல் மைதானம் இருந்தது. அதே மைதானத்தில் அயோத்தியாவில் இருக்கிற சாஸ்திரிகளை கூப்பிட்டு அங்கே ஒரு பெரிய உபன்யாசம் நடத்துவதற்கு மாற்று மதத்தினர் அங்கே ஒழுங்கு செய்து, நம்மை போலவே நோட்டீஸ் அடித்து, நம்முடைய கலரிலே நோட்டீஸ் அடித்து 25 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு பெரிய பிரசங்கங்களை பிரச்சாரங்களை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அங்கே இருக்கிற தலைவர் எனக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணார், அண்ணே நம்ம டேட்டை மாற்றி வச்சுக்கலாமா? இந்த நாளும் அந்த நாளும் ஒன்றா இருக்குது. இருக்கிறவங்களே இங்கே ஒரு கிறிஸ்தவன் கிடையாது, இந்த ஊர்லேயும் கிடையாது, இந்த பகுதிகளிலே கிடையாது. ஒரு கிறிஸ்தவனும் இல்லாத ஊரில் கூட்டம் நடத்த போகிறோம். நம்ம கூட்டங்கள் இதனால் நடத்துகிற செலவெல்லாம் வீணாகிடும். நீங்கள் கொஞ்சம் யோசித்து சொல்லுங்கள். ஐஜி பெர்மிஷன் கொடுத்துட்டார், உண்மைதான். ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு, நான் சொன்னேன், கர்த்தர் சொல்ல காரியத்தை ஆண்டவரே செய்து முடிப்பார். தம்பி வெஸ்லி சொன்னது போல ஆண்டவர் சொன்ன காரியத்தை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை என்கிற தைரியத்தோடு கூட நான் சொன்னபடி என்னுடைய சகோதரர் செய்தார்கள். நாங்கள் முதல் நாள் கூட்டம் போடும்போது ஒரு பெரிய கூட்டம் 8000 பேர் முதல் நாளில் வந்து விட்டார்கள். என்ன என்று கேட்டான், இவர்களெல்லாம் அந்த கூட்டத்துக்கு வந்தவர்கள், பாட்டு சத்தம் இந்த கூட்டத்தில் வந்தவனால இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டார்கள். முன் வரிசையில் 2 சாதுக்கள் உட்கார்ந்து ஜால்ராக்களை வயல் வைத்து நான் பாட்டு நடத்தும் போது அவர்களும் சேர்ந்து பாடுகிறார்கள். இங்கே பெல் இருக்கிறார், இந்த ஊரை சேர்ந்தவர்கிட்ட கேட்டு பாருங்கள். அது எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. அந்த கூட்டங்கள் முடிந்த பிறகு நான் சாதுக்கள் இடத்துல போனேன், ஐயா இங்கே இல்லையே உங்கள் கூட்டம், இங்கே தானே சத்தியம் இருக்குது, அங்கே என்ன இருக்குது, மண்ணா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டாருங்க. இன்றைக்கு அந்த ஊரில் 7 சபைகள் செயல்படுகிறதை நீங்கள் வந்து பார்க்கலாம். இன்றைக்கு வந்து பார்க்கலாம். ஏனென்றால் அந்த கொலைகார ஊரில் கிரிமினல்கள் உண்டையாடிக்கொண்டிருந்த இடங்களில் இன்றைக்கு சத்திய வேதம் வந்ததினால நான் அதற்கு பிறகு சில மாதங்கள் பிறகு ஒரு வயோதிபர் என் கைகளை முத்தமிட்டு, ஐயா வெளிச்சத்தை கண்டுபிடித்ததுனால எங்கள் பகுதிகளில் இப்போ ராத்திரி 12 மணிக்கு போதா கூட ஒருவரும் எங்களை தொடுவதில்லை, உங்கள் ஆண்டவர் உண்மையாய் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று ஒரு பெரியவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். இன்றைக்கு அவரும் விசுவாசியாக இருக்கிறார். நான் உங்களை அவருக்கு அறிமுகம் செய்ய முடியும். எதற்கு சொல்கிறேன் என்றால், எத்தனை தடைகளும் எத்தனை விரோதங்களும் எத்தனை சுற்று சூழ்நிலை சரியில்லை என்றாலும் ஆண்டவர் இந்த வேலையை, ஏனென்றால் அன்றைக்கு நாங்கள் செய்திராமல் இருப்போமானால் அங்கே ஒரு 106 பேரை கொலை செய்வதற்கான ஒரு திட்டம் நிறைவேறி இருக்கும். 106 பேரை எழுதி வைத்து அவர்கள் கொலை செய்வதற்கு திட்டம் பண்ணியிருந்த அந்த திட்டத்தை உடைத்தெறிந்து இன்றைக்கு சமாதானம் உள்ள ஒரு சின்ன பட்டணமாக ஆண்டவர் அதை மாற்றி இருக்கிறார். நான் எதற்கு சொல்கிறேன் என்றால்,
ஆண்டவர் காணாமல் போனவர்களை குறித்தும் இதுவரை அறியாதவர்களை குறித்தும் எப்படியாவது அவருடைய ராஜ்யத்திற்கு வந்துவிட வேண்டும் என்பதை குறித்தும் மிகவும் துடிப்புள்ளவராக உங்களையும் என்னையும் செயல்படுத்துவதற்கு ஈடுபடுத்த விரும்புகிறவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக இந்த உதாரணத்தை சொல்லுவேன். ஏதோ சாதனையாய் சாதித்து விட்டோம் என்று சொல்லவில்லை, ஆனால் இதை செய்து முடிப்பதற்கு கர்த்தர் கிரியை செய்தார் என்பதை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஆனால் இப்பொழுது இந்த வீட்டெஜமானுக்கு நேராக கவனத்தை செலுப்புங்கள். சாயங்காலம் 5 மணி ஆகிறது. அவன் இப்பொழுதும் போகிறான். ஆண்டவருடைய அன்பு துடிப்பை நான் இங்கேதான் பார்க்கிறேன். 1 மணி நேரம் தான் இருக்கிறது. இதற்குள் என்ன வேலை நடந்துவிடும்? ஒன்றும் சேதமாகிவிடக் கூடாது என்பதில் கவனமாயிருக்கிற ஆண்டவர் தனக்கு ஒரு பெரிய நஷ்டம் காரியத்தை செய்ய வேண்டும் என்று 20வது அதிகாரத்தின் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார். நன்றாய் கவனிங்கள். Nobody asked us because we are so weak. நாங்க பலவீனமானவங்க, எங்களுக்கு அவ்வளவு கடினமான வேலையை செய்ய முடியுமா இல்லையான்னு அவங்க சந்தேகப்பட்டதுனால நாங்களும் காலையில இருந்து வெயிட் பண்ணோம். ஒருத்தர் கூட எங்க மேல கண்களை வைக்கவில்லை, ஒருத்தர் எங்களுக்கு வேலை கொடுக்கல. சும்மா நிக்கிறோம்னு சொல்கிற அந்த சும்மா நிற்கிற அவர்களையும் கூட பலவீனர்களாய் மற்றவர்கள் வேண்டாம் என்று தள்ளிவிட்டவர்கள் இங்கே நிற்கிறவர்களை கூட அறுவடைக்கு எஜமான் அவளை இழுத்துக் கொள்ளும்படியாக, அவளை சேர்த்துக் கொள்ளும்படியாக கேட்கிற காரியத்தை மனதின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கும் போது அது உங்களை பார்த்தே இருக்கலாம். இதுவரை ஆண்டவருடைய தோட்டத்தில் ஒன்றையும் செய்யாத யாராயிலும் இங்கே இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களோடும் பேசுகிறார். பெரிய அறுவடை ஒன்று காத்திருக்கிறது. எப்பொழுதும் போல ஒரு சத்தம் தொனிக்கிறது, அறுவடை மிகுதி, ஆளோ இல்லை. What is your responsibility for that? கர்த்தர் உங்கள் முன்னதாக நின்று, இதுவரைக்கும் நீ ஒன்றும் செய்யவில்லை என்று எனக்கு தெரியும், இதுவரை நீ இருந்து விட்டாய் என்று எனக்கு தெரியும், ஆனால் உன்னையும் என்னுடைய திட்டத்தோடு ஈடுபடுத்திக் கொள்வது மாத்திரமல்ல, 12 மணி நேரம் வேலை செய்த அவருடைய ஸ்தானத்திலே உனக்கு கூலி கொடுப்பதற்கும் நான் தயாளனாய் இருக்கிறேன் என்று சொல்கிற ஒரு நல்ல ஆண்டவர் இந்த ஆராதனையில கடந்து வருகிறார். அதுதான் அவருடைய கம்ப்ளைண்ட். 12 மணி நேரம் நாங்கள் பகலெல்லாம் நாங்கள் கருத்தாய் வெயிலிலே நாங்கள் வேலை செய்தோம். இப்பொழுது வந்த இவர்களுக்கு எங்களை சமமாக்கினீரே. ஒரு உன்னத அழைப்பையும் அதோடு கூட தன்னுடைய வேலையின் அவசரத்தை உணர்ந்தவராக ஆண்டவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுடைய காரியங்களையும் எப்படியாயிலும் தேவனுடைய காரியத்தில் நீங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற துடிப்புள்ளவராக உங்கள் முன்னதாக வந்து கேட்கிறார். கம் ஒர்க் இன் மை வினியார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் அநேக சாட்சிகளை சொல்ல முடியும். முதல் முறையாக சுவிசேஷம் கேட்டவருடைய மனநிலையும் அவருடைய செயல்பாடுகளை நான் சொல்லவேன் என்றால் இந்த ராத்திரி முழுவதும் சொல்லிக் கொண்டிருக்கலாம். நேபாளை ஒட்டின ஒரு பகுதி உண்டு, லவனியா என்ற அந்த இடத்திற்கு பெயர். அங்கே ஒரு மனிதன் 2 கால்களையும் ஆக்சிடென்ட்ல இழந்தவனாக தன்னுடைய பின்பகுதியில் ஒரு டயரை கட்டிக்கொண்டு ஊர்ந்து போன அவனுக்கு என்னுடைய சகோதரர்கள் முதல் முறையாக சுவிசேஷத்தை சொன்னார்கள். அவன் ஓ என்று கதறி அழ ஆரம்பித்தான். நேபாளத்தின் எல்லையில் அவன் நேபாளியும் பேசக்கூடியவன். அந்த எல்லையிலே அந்த குடிசையில் வாழ்ந்து கொண்டு குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்டு எல்லா விதத்திலும் எல்லாவற்றையும் இழந்திருந்த அவன் நகரம் முடியாமல் யாராயிலும் தனக்கு கஞ்சி ஊத்துவார்களா என்று யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் சுவிசேஷன் போய் அவரிடத்தில் அன்பாக ஆண்டவரை குறித்து சொல்லும்போது, இந்த ஆண்டவர் என்னையும் நேசிக்கிறாரா என்று கேட்டிருக்கிறார். உங்களையும் நேசிக்கிறார் இல்ல, உங்களையே நேசிக்கிறார் என்று ஊழியக்காரன் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லி அவரோடு கூட ஜெபித்த போது அவருக்குள்ளே ஒரு பெரிய சக்தி வந்தது போல இருந்து ஊழியக்காரர் சொல்லிவிட்டு போய்விட்டார்.
அடுத்த நாளிலிருந்து தன்னுடைய குடிசைக்கு வெளியே உட்கார்ந்து தெருவில் வருகிற போகிறவர்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களை தொட விரும்புகிறான்னு சொன்னபோது சில பிணியாளிகள் அவரை தேடி வர ஆரம்பித்தார்கள். நான் விளையாட்டாக ஒரு காரியத்தை சொல்லவில்லை, நீங்கள் வந்து அதை சந்திக்கலாம், அவரை சந்திக்கலாம். அங்கே உட்கார்ந்து சொன்ன சுவிசேஷத்தை, ஏனென்றால் அவர் ஒரு மார்க் எழுதின சுவிசேஷத்தை கொடுத்து போயிருந்தார். இவன் ராத்திரிக்குள்ளே அந்த முழு மார்க் சுவிசேஷத்தையும் படித்து விட்டான். அங்கு இயேசு இதை இன்றைக்கும் செய்வார் என்று சொல்லி போயிருந்தபடினால அவர்களோடு இருந்து அந்த கடைசி வசனம் அவர்களோடு இருந்து கிரியை செய்து அவருடைய வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்பதை பிடித்து கொண்டான். ஒரு நாளில் தான் ஏன் படித்தான், ஒரு நாள் தான் ஏன் மார்க் எழுதின சுவிசேஷத்தை படித்தான். ஒரே நாளில் அந்த காரியமான கவ்வி பிடித்து அவனை தேவனுக்கு பணி செய்கிறவனாக மாற்றி, இன்றைக்கு பார்த்திருங்கள் என்றால் லதன்யா என்கிற ஊரில் ஒரு சபையையும் ஒரு பள்ளிக்கூடத்தையும் கேட்ட தேவன் எங்களுக்கு உதவி செய்தார். அதுதான் ஆரம்பமே. இன்றைக்கு ஒருவேளை வேற ஊழியக்காரரை போட்டு இருக்கிறோம், கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. ஒரு முறை மார்க் சுவிசேஷத்தை படித்தவனை தட்டி எழுப்பி ஆண்டவர் அவனை கொண்டு கிரியை செய்வது உண்மை என்றால், பல வருடங்களாக பல முறை பிரசங்கங்களையும் வேத வசனத்தையும் படித்து அதுக்குபடி வாழ விரும்புகிறேன் என்று சொல்கிற ஒரு ஒப்புக்கொடுத்தலோடு வந்திருக்கிற உங்களை உபயோகப்படுத்த மாட்டாரா? I want you to understand the urgency of God so that you can attach yourself, submit yourself to the plan of God. தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இதோ நான் வருகிறேன் என்று சொல்கிற ஒரு சின்ன கூட்டத்தை ஆண்டவர் இங்கேயும் எழுதி பார்க்கிறார். இந்த 3 நாட்களில் அதை குறித்து நீங்கள் தொடர்ச்சியாக கேள்விப்பட்டு வரும்போது உங்களுக்குள்ளே ஒரு பெரிய எதிரொலி ஒழித்து கொண்டே இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆவியானவர் அந்த கிரியை செய்வார் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எங்கே ஆராதனையிலே கலந்து கொள்ளவர்களாக இருந்தாலும் சத்துருவின் வாசல்களை மிதிப்பதற்கு தேவன் உங்களை ஒரு ஆசீர்வாத வசனத்தோடு கூட ஆரம்பித்து அதை உறுதிப்படுத்துவதற்காக இந்த சாயங்காலத்தில் உங்களோடு கூட பேசி வந்திருக்கிறார். உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை மிதிப்பார்கள் என்று சொல்கிற அந்த காரியத்தை தேவன் உங்கள் மூலமாக கூடி வந்திருக்க ஒவ்வொருவரும் மூலமாக, என்னை கேட்கிற ஒவ்வொருவர் மூலமாக, வெளியேயும் டிவியிலையும் கேட்கிறவர் மக்கள் மூலமாக செய்ய விரும்புகிறார். உங்கள் பங்கு என்ன? உங்கள் பங்கு என்ன? ஒரே ஒரு சின்ன சாட்சியை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். நான் சென்னைக்கு போயிருக்கும் போது என்னை பார்க்கிறதற்கு ஒரு அம்மா மிகவும் விரும்பினார்கள் என்று சொல்லி அவர்களை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். மெலிந்த தேகம், கண்ணங்கள், உடம்பு எல்லாம் ஒட்டி போயிருந்த நிலையில வந்து, பிரதர் உங்க கூட்டத்துக்கு வந்திருந்தேன், இந்த நிலைமையில நான் பீகாருக்கு வர முடியாது, ஆனால் ஆண்டவருக்கு ஏதாவது செய்ய முடியும்னுட்டு நான் நம்பிக்கை கொண்டு நான் வீட்டில் போய், ஆண்டவரே நான் ஒரு ஏழை, ஒரு சினிமாவிலே வேலை பார்க்கிறவர் எனக்கு அடைக்கலம் தந்தபோது என்னுடைய தம்பிக்கும் என்னுடைய சகோதரிக்கும் வாழ்வு வந்து விட்டு அவர்களை படிக்க வைத்து விடுவார் என்கிற நோக்கத்தில் அவருடைய உதவியை நான் ஏற்றுக்கொண்டேன். என்றால் வீட்டிலே ஒரே நாளிலே என்னுடைய தாயும் தகப்பனும் கொல்லப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த நான் இங்கே இருந்தால் குடும்பத்தையே காலி பண்ணி விடுவார்கள் என்று பயந்து அந்த நேரத்தில் இருந்த என்னுடைய தம்பியையும் என்னுடைய தங்கையையும் கூட்டிக் கொண்டு இருந்த கொஞ்சம் பணத்தையும் எடுத்துக்கொண்டு ட்ரெயினிலே வந்து எக்மோர் ஸ்டேஷனிலே உட்கார்ந்திருந்தோம். எங்களுக்கு எங்கே போவதென்று தெரியாது, ஒருவருடைய அட்ரஸும் எங்களுக்கு கிடையாது, ஒருவருடைய காரியத்தை நாங்கள் அறிய மாட்டோம். எங்களுக்கு உறவினரும் சென்னை பட்டணத்தில் இருந்ததாக எங்களுக்கு நினைவில்லை, ஒருவேளை இருந்திருக்கலாம். அப்படி நாங்கள் உட்கார்ந்து ஏதோ அங்கே கிடைக்கிற பன்னை வாங்கி சாப்பிட்டு கொண்டு டீயை குடித்து கொண்டு உட்கார்ந்திருக்கும்போது நாங்கள் பல மணி நேரமாக அந்த பெஞ்சில் உட்கார்ந்ததை ஒரு மனிதன் பார்த்தார். அவர் வந்து பக்கத்தில் கேட்டார், ஏம்மா எங்கே போகணும், நீங்கள் எதுக்கு இங்கே உட்கார்ந்துருக்கீங்க, எத்தனை மணியா இங்கே உட்கார்ந்துருக்கீங்க என்று அவர் கேட்டபோது, நாங்கள் எங்களை அறியாமல், எங்களுக்கு யாரையும் தெரியாது, ஊரை விட்டு பயந்து ஓடி வந்து விட்டோம். எங்கள் தாய் தகப்பன் 2 பேரும் ஒரே நாளிலே கொலை செய்யப்பட்டு விட்டார்கள், குடும்பத்தையே கருவலைத்து விடுவார்கள் என்கிறதுனால பயந்து. அப்பொழுது எனக்கு வயது வெறும் 19 மாத்திரமே. என்னுடைய தங்கையும் தம்பி என்னை காட்டிலும் சின்னவர்கள். அவர் எங்கள் மேலே பரிதாபப்பட்டு உடனடியாக ஒரு சின்ன வீட்டை எங்களுக்கு வாடகைக்கு எடுத்து
அங்கே குடியேற்ற பண்ணி எனக்கு ஒரு ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்டாக என்னை சேர்த்து என்னை வாழ வைத்து எங்களை ஒவ்வொரு நாளும் வந்து விசாரித்து போனார். அவர் சினிமாவில் இருக்கிறார் என்று எனக்கு தெரியாது. அந்த மனிதன் அப்படி வந்து அன்பு பாராட்டி என் தம்பியும் தங்கையும் நன்றாக படித்து அவர்களுக்கு திருமணம் செய்து போன பின்பு அவர் இப்பொழுது கேட்டார், நீ தனியாகத்தானே இருக்கிறாய், நான் உன்னை திருமணம் செய்யலாமா என்று. அது எனக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருந்தது. அதுவரைக்கும் அவரை நான் தொடவும் விட்டதில்லை. ஆனால் அவர் கேட்ட கேள்வியும் அவர் எனக்கு காண்பித்த அன்பும் என்னை கவர்ந்தெழுத்ததினால் நான் அவளுக்கு மனைவியானேன். எனக்கு தெரியாது நான் 2வது மனைவி என்று. அவர் திடீரென்று 6 மாதங்களுக்கு முன்னதாக, இறக்கும் முன்னதாக, நான் உனக்கு ஒன்றையுமே வைத்து போக முடியாது, அவருக்கு வியாதி வந்து அவர் இறந்து படுக்கையில் இருக்கும்போது நான் இயேசுவையும் அறியாதவளாக இருந்தேன். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தோம், ஆனால் பேர் கிறிஸ்தவளாக வாழ்ந்து வந்தேன். அந்த நேரத்தில் உங்களுடைய கூட்டங்களில் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அவர் எனக்கு வைத்து போனது ஒரு சின்ன வீடும் முன்னால் ஒரு சின்ன நிலமும், அவ்வளோதான். 20க்கு 10 அடி கொண்ட ஒரு முற்றம், பின்னதாக வீடு. நான் உண்மையான ஒரு சம்பவத்தை உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்டவர்களை ஏராளமாய் சந்தித்ததினால் தான் அந்த துடிப்போடு கூட நான் பேசுகிறேன். அவர் சொன்னால் உங்கள் கூட்டத்தில் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், மறுபடியும் ஆண்டவருக்குள் எப்படியாயிலும் என்னை தத்தம் செய்துவிட வேண்டும் என்று துடியாய் துடித்து ஆண்டவருக்கு எதையாலும் செய்துவிட வேண்டும் என்கிற நிலையில் தனியனாக என் தங்கையும் தம்பியும் வேறு இடத்துக்கு போய்விட்டார்கள். அவர்கள் என்னை குறித்து கவலைப்படவில்லை, அவருடைய வாழ்க்கை போதும் என்று போய்விட்டார்கள். தனித்து விடப்பட்டிருந்த என்னை ஒரு மனிதன் தனக்காக்கி இந்த காரியத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நான் முழங்கால் நின்று உங்கள் கூட்டங்கள் முடிந்த 3ஆம் நாளில் கண்ணீரோடு கூட ஜெபித்த போது, ஆண்டவரே என்னிடத்தில் ஒன்றுமில்லை, சரீரத்தில் பலன் இல்லை. அந்த சகோதரனோடு கூட போய் அங்கே இருக்கிற பணிவிடையாளியாக மற்றவர்களுக்கு கால்களை கழுவி கொண்டாது இருந்து விடுப்பேன், ஆனால் அதற்கு பலன் இல்லை. அந்த அங்கு உள்ள சுயதர்ஷன நிலையினுடைய ஏற்ற தாழ்வு நிமித்தம் நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டபோது அவர்கள் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்கிறேன் உங்களுக்கு. அவர்கள் அது கடிதமாகவே எழுதி கொடுத்திருந்தார்கள். உன் வீட்டு முற்றத்தில் பூக்களை பயிரிட்டு அதில் வருகிற வருமானத்தை நீ வைத்து என்னுடைய ஊழிய பணியை தாங்கலாமே என்று சொன்ன வார்த்தை ஆண்டவர் பேசினார். அதுவரைக்கும் சும்மா இருந்த அந்த 20க்கு 10 நிலத்தில் பூக்களுடைய விதைகளை வாங்கி அதை நான் நட்டு அதில் வருகிற பூக்களை பறித்து நல்ல பலனை கொடுத்ததுனால விற்று அந்த பணத்தை தான் மாதம் மாதம் உங்களுக்கு மணி ஆர்டரில் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது நான் உங்களை நேரடியாக பார்த்து நான் உங்கள் கையில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய கதைகளை சொல்வது மாத்திரமல்ல, நான் இருக்கிற அந்த சின்ன வீட்டையும் அந்த நிலத்தையும் நான் இருக்கும் வரையே இருப்பேன், அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்ல வந்தேன் என்று பத்திரத்தோடு என்னிடத்தில் வந்திருந்தார்கள். நான் அவர்களை பார்த்து ஆச்சரியப்பட்ட பக்கம் ஒரு பக்கம் நடுங்கினேன். தேவ சத்தத்தையும் தேவனுடைய தேவையையும் தேசத்தின் நிலையை பார்க்கிற எந்த மனுஷனும் தன்னை எத்தனையாயிலும் தியாகம் செய்து அவருடைய திட்டத்தில் இணைந்து கொள்வதற்கு ஆயத்தமாயிருப்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். என்னை கேட்கிறவர்களே, நான் ஒரு பாடலை பாடினேன் பல வருடங்களுக்கு முன்னதாக. அறுப்பு மிகுதியாளோ இல்லை, வெறுப்பில் அலையும் மாந்தர் மிகுதி. அறுப்பு மிகுதியாளோ இல்லை, வெறுப்பில் அலையும் மாந்தர் மிகுதி. நீ நைத்து புலம்பி அலைந்து தேடு, நீ நைத்து புலம்பி அலைந்து தேடு. செயல்பட்டால் இன்றே மகிழுவாய் அன்றே, செயல்பட்டால் இன்றே மகிழுவாய் அன்றே. விசுவாசியே நினைத்து பார், நிலைப்பவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற. விசுவாசியே நினைத்து பார்,
நிலைப்பவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற. நீ போகவிடில் யார் போவா, இப்போதில்லாவிடில் எப்போ. நீ போகவிடில் யார் போவா, இப்போதில்லாவிடில் எப்போ. கணக்கு கேட்பார் என்ன செய்வாய், கணக்கு கேட்பார் என்ன செய்வாய். கண்ணீர் விடுவாயோ கர்த்தரை கண்டு, கண்ணீர் விடுவாயோ கர்த்தரை கண்டு. விசுவாசியை நினைத்து பார், நிலைப்பவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற. வருகையின் நாள் சமீபமே, வல்லமை தேவன் வெளிப்படவே. வருகையின் நாள் சமீபமே, வல்லமை தேவன் வெளிப்படவே. பூமி அழியும் பூதலம் எரியும், பூமி அழியும் பூதலம் எரியும். சேர்த்திட்ட பொக்கிஷம் யாருக்கு சேரும், சேர்த்திட்ட பொக்கிஷம் யாருக்கு சேரும். எல்லாரும் கண்களை மூடலாம். ஏதோ பாட்டுக்காக நான் பாடவில்லை, ஆண்டவருடைய உள்ள துடிப்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. சில பலவீனர்கள், ஆகாதவர்கள், அடிக்கப்பட்டவர்கள், நொறுக்கப்பட்டவர்கள், வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையும் இல்லாதவர்கள் கூட தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொண்ட போது தங்களை எப்படியாயும் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஈடுபட்ட அந்த காரியத்தை தான் நான் உங்களுக்கு சில எக்ஸாம்பிளாக, உதாரணமாக சொன்னேன். ஒருவேளை நீங்கள் எனக்கு வயதாகிவிட்டது என்று சொல்லலாம், என்னுடைய பிள்ளையை தருகிறேன் என்கிற எண்ணம் உங்களிலே வரலாம். ஆண்டவருடைய பெரிய திட்டம், இந்த உலகவளாவிய சுவிசேஷ பணிக்கு தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறவர்களை ஆண்டவர் இங்கே தேடி வந்திருக்கிறார். உங்கள் மத்தியில் அவர் உலாவை படுகிறது மாத்திரமல்ல, உங்களை அவர் செயல்படுத்துவதற்கு எப்படியோ உங்களை தட்டி விட்டு கொண்டிருக்கிறார் என்று நான் தைரியமாக சொல்லுவேன். எல்லாருடைய கண்கள் மூடி இருக்கும்போது, ஐயா தம்பி, ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார், ஆண்டவருடைய மகத்தான அறுவடை திட்டத்தில் நான் ஈடுபடுத்திக் கொள்வதற்கு ஏதாவது ஒரு வழியை ஆண்டவர் எனக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி நான் தேவனை தேட ஆரம்பிக்க போகிறேன் என்று சொல்கிறவர்கள் மாத்திரம் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். வலது கையை தூக்கி உயரே காண்பித்தால் இந்த கூட்டங்களினுடைய நோக்கம் நிறைவேறும் என்று நினைக்கிறேன். தைரியமாக நான் சிலருடைய கைகளை பார்க்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சிலர் பயந்து கொண்டு பாதிதான் தூக்குகிறீர்கள் என்றாலும் தேவன் உங்களை இருதயத்தை பார்க்கிறபடியினால தேவ கரம் உங்களை தொட்டு தூக்கி எடுத்து உங்கள் வாஞ்சையை நிறைவேற்றுவதற்கும் உங்களுடைய ஆவலை பூர்த்தி பண்ணி மனப்பூர்வமாய் தங்களை ஒப்புக் கொடுக்கிற ஒரு யவன ஜனம் இங்கேயும் பிறக்கும். கையை கீழே போட்டுக் கொள்ளுங்கள். ஒரு யவன ஜனம் இங்கேயும் இருக்கும் என்பதை அறிந்ததினால எல்லாருமாக சேர்ந்து எழுந்து நின்று, ஆண்டவரே உம்முடைய திட்டத்தையும் உம்முடைய அவசரத்தையும் நாங்கள் புரிந்து கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. வல்ல பிதாவே, நீர் சொல்ல வேண்டும் என்று சொன்ன வார்த்தைகளை வேக வேக நான் சொல்லி முடிப்பதற்கு எனக்கு கிருபை தந்ததற்காக நன்றி. அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி நம்முடைய பிள்ளையுடைய இருதயத்துக்காக ஸ்தோத்திரம். தேவ கிருபை அவர்களை ஆட்கொள்வதாக. முழு சபையாரையும் எப்படியாயிலும் இந்த அறுப்புக்கு ஆட்கள் இல்லை என்கிற காரியத்தை மனதிலே கொண்டவர்களாக, அதற்கு ஆட்கள் இங்கே உண்டு என்பதைக்கு பதில் சொல்லுகிறவர்களாக செயல்படுவதற்கு அவர்களை உபயோகப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கிருபை அவர்களோடு இருக்கிறதை நாங்கள் காணட்டும். தேசம் மகிழட்டும். தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படட்டும். ஆண்டவரே, இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.